வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். கொலை, வெடிகுண்டு மிரட்டல் என புதுவையில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி உள்ளது. கூட்டணி கட்சி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாரின் குற்றச்சாட்டால் பரபரப்பு. தவளக்குப்பத்தில் கடை உரிமையாளர் மீது தாக்குதல், கொலை மிரட்டல் விடுத்த வீடியோ வெளியாகி பரபரப்பு. பாஜக பிரமுகர் உமாசங்கர் கொலை வழக்கு, முக்கிய குற்றவாளி கருணா உட்பட 3 பேர் கைது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி கம்மன் கழக பேரவை கூட்டம் எஸ்வி பட்டேல் சாலையில் உள்ள சர்க்குரு உணவகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி கம்மன் கழக பேரவையின் ஆலோசனை கூட்டம் எஸ்வி பட்டேல் சாலையில் உள்ள சர்க்குரு உணவகத்தில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கம்மன் கழக புலவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். மேலும் இந்த விழாவில் கம்மன் கழக தலைவர் செல்வ கணபதி, கம்மன் கழக செயலாளர், முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். இந்த ஆண்டு 58வது கம்மன் விழாவை சிறப்பாக கொண்டாடுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. வரும் மே மாதம் 9, 10, 11 ஆகிய தேதிகளில் கம்மன் விழா நடத்த முடிவு செய்யப்பட்டு ஆலோசிக்கப்பட்டது. கம்மன் கழக நிர்வாகிகள், உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். சிறப்புரை ஆற்ற அன்பு பாராட்டி அழைக்கின்றேன். மக்கள் மீது அதிக அளவில் வரி போடாமல் சாமர்த்தியமாக அறிவித்த திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை மற்றும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் மேட்டுப்பாளையம் பகுதியில் நலத்திட்ட உதவிகள் பயனாளிகளுக்கு வழங்கும் துவக்க விழா மேட்டுப்பாளையம் பகுதியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு 5.73 கோடி ரூபாய் செலவில் மாணவர்களுக்கு மிதிவண்டி வழங்கினார். தொடர்ந்து மூத்த குடிமகளுக்கு போர்வைகள், காலணிகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். விழாவில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முன்னதாக விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, ஆண்டுதோறும் பட்ஜெட்டில் கல்வி மற்றும் சுகாதாரத்துறைக்கு அதிகப்படியான நிதி ஒதுக்கப்பட்டு வருவதாகவும், மேலும் முதலமைச்சர் திட்டங்களை அறிவிப்பார், ஆனால் செயல்படுத்த மாட்டார் என பொறாமையில் எதிர்க்கட்சிகள் கருத்து தெரிவித்து வரும் நிலையில் மக்கள் மீது அதிக அளவில் வரி போடாமல் சாமர்த்தியமாக அறிவித்த அனைத்து திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருகிறது என்றார். தொடர்ந்து பேசிய அவர், கடந்த ஆட்சி காலத்தில் அரசின் காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருந்த நிலையில் தற்போது 5000 அரசு பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாகவும், மக்களுக்கு ஏற்றவாறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருகிறது என்றும் தெரிவித்தார். நிறைவேற்றும் பொழுது பதிலளிக்கும் பொழுது நம்முடைய மாநில அமைச்சர்கள் மக்கள் தான் நிதி இருக்குதோ இல்லையோ கேட்பாங்க. உடனே கேட்டு செய்யுங்க அப்படின்னு அந்தந்த அவங்களுக்கு போட்டு ஒவ்வொன்றாக சொல்லுவாங்க. அவங்க மனசுல என்ன இருக்குன்னு அதை சொல்லுவாங்க. ஏன்னா சரி பண்ணி காந்திநகர் அரசு மேல்நிலை பள்ளியை சேர்ந்த மாணவிகள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். மிதிவண்டிகள் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படுகிறது என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பிள்ளைச்சாவடி பகுதியில் அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. காலாப்பட்டு தொகுதியில் கடந்த தேர்தலில் சுயேட்சையாக அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனர் சமூக சேவகர் செந்தில் போட்டியிட்டார். இதனை அடுத்து குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் 2ஆம் இடம் பிடித்தார். இதனை அடுத்து தொடர்ந்து காணப்பட்டு தொகுதியில் பல்வேறு சமூக சேவைகள், நலத்திட்ட உதவிகள் வழங்கி வருகிறார். மேலும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் உதவிகளுக்காக பிள்ளைச்சாவடி பகுதியில் புதிதாக அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் அர்ஜுனன் குமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்தில் மற்றும் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள், பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர்.
புதுச்சேரியில் பாஜக பிரமுகர் கொலை, முதலமைச்சர் இல்லம், ராஜ்நிவாஸ் ஆகியவற்றிற்கு வெடிகுண்டு மிரட்டல் உள்ளிட்ட சம்பவங்களால் புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி உள்ளதாகவும், இதுகுறித்து மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து புகார் அளிக்க உள்ளதாக கூட்டணி கட்சி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் தெரிவித்துள்ளது புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினரும் முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலருமான ஜான்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். புதுச்சேரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பாஜக பிரமுகர் கொலை செய்யப்பட்ட நிலையில் இதுகுறித்து சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்திய நிலையில் புதுச்சேரியில் சமீப காலமாக முதலமைச்சர் இல்லம், ஆளுநர் மாளிகைக்கு தொடர்ந்து வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. கொலை, வெடிகுண்டு மிரட்டல் உள்ளிட்ட சம்பவங்களால் புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி உள்ளதாகவும், இதுகுறித்து மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து முறையிட உள்ளதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரியில் குற்றவாளிகளுக்கு பயம் இல்லாத நிலை உள்ளதாகவும், கடுமையான குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் மீது என்கவுண்டர் போன்ற கடுமையான நடவடிக்கை மேற்கொண்டால் மட்டுமே புதுச்சேரியில் குற்றங்கள் குறையும் என்றும் குறிப்பிட்டார். புதுச்சேரியில் பாஜக, என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலராகவும் பாஜக சட்டமன்ற உறுப்பினராகவும் உள்ள ஜான்குமார் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என தெரிவித்திருப்பது புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதில் இம்மிடியட்டாக இது மத்திய அரசுக்கு கொண்டு போனோம். நாங்கள் பாரத பிரதமரையும் மற்றபடி உள்துறை அமைச்சரையும் நாங்கள் நேரடியாக போய் சந்தித்து இதுக்கு என்ன தான் ஒரு விடிய காலம் அப்படின்னு சொல்லி கேட்க போகிறோம். ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் மாண்புக்கு முதலமைச்சருக்கே பாதுகாப்பு இல்லை, அவர் வீட்டுக்கே வெடிகுண்டு மிரட்டல், கவர்னருக்கே வெடிகுண்டு மிரட்டல்னா இது எங்களால் ஏற்றுக்கவே முடியாது. புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட கோரிமேடு பிரியதர்ஷினி நகரில் புதியதாக கட்டப்பட்டுள்ள 10 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை முதலமைச்சர் ரங்கசாமி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் சார்பில் இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட கோரிமேடு பிரியதர்ஷினி நகரில் 10 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் மேம்படுத்தப்பட்ட குடிநீர் வழங்கல் திட்டம் 6,24 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ளது. இதில் நீர் உந்து குழாய்கள், நீர் விநியோக குழாய்கள், மோட்டார் பம்பு செட்டுகள் ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளன. இதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு நீர்த்தேக்க தொட்டியை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு அர்ப்பணித்தார். விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான ஏகேடி ஆறுமுகம், பொதுப்பணித்துறை செயலாளர் முத்தம்மா, பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் ஸ்ரீதரன், இளநிலை பொறியாளர் லோகநாதன் மற்றும் அரசு அதிகாரிகள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இதன் மூலம் இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மூலம் பிரியதர்ஷினி நகர், ராம்ராஜ் நகர், குரு நகர், ராஜா அண்ணாமலை நகர், சிவாஜி நகர், இந்திரா நகர், ஐஏஎஸ் குடியிருப்பு, செண்பகா நகர், இஸ்ரவேல் நகர், டிபி சானிட்டோரியா வளாகம், அரசு விருந்தினர் விடுதி, காவலர் குடியிருப்பு உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த சுமார் 6,500 பொதுமக்கள் பயன்பெற உள்ளனர். புதுச்சேரியில் பாஜக பிரமுகர் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட முக்கிய குற்றவாளி கருணா உட்பட 3 பேரை காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியை சேர்ந்த பாஜக பிரமுகர் உமாசங்கரை கடந்த 26ஆம் தேதி மர்ம கும்பல் வெட்டி படுகொலை செய்தது. கோரிமேடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியை சேர்ந்த ரவுடியான கருணா தனது கூட்டாளிகள் 11 பேருடன் திட்டம் தீட்டி உமாசங்கரை கொலை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து கருணாவின் கூட்டாளிகள் ஏழுமலை மகன் செல்வ கணபதி, சண்முகம் மகன் 26 வயதான பாலாஜி உள்ளிட்ட 8 பேரை தனிப்படை காவல்துறையினர் நேற்று முன்தினம் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து முக்கிய குற்றவாளியான ரவுடி கருணா உள்ளிட்ட 4 பேர் கடலூரில் பதுங்கியிருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து தனிப்படை காவல்துறையினர் நேற்று முன்தினம் இரவு கடலூர் சென்று கருணா, அவரது கூட்டாளிகள் சஞ்சய், அகிலன் ஆகியோரை கைது செய்து விசாரணை நடத்தினர். கைது செய்யப்பட்ட 3 பேரையும் காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். தலைமறைவாக உள்ள சூர்யாவை தீவிரமாக தேடி வருகின்றனர். 4 வண்டி
ஒரு வண்டி ஒரு கீழே ஊதுறா, அவனையும் வெட்டுறாங்க பாரு. ஆமாண்டா டேய், கீழே ஊந்துறா. சரி, அவன் வண்டி கீழே ஊதுறா. அவனோட வண்டி நம்பரை பார்த்தா கூட பிரச்சனை. அவன் வண்டியை கீழே வந்து வண்டி எடுத்து நிமிரு. மலேரியா விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணியை சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் ரவிச்சந்திரன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மலேரியா உலக நாடுகள் அனைத்திற்கும் இன்றைய சூழலில் பெரும் அச்சுறுத்தலாக விளங்கி வருகிறது. நம் இந்தியாவில் மலேரியா வடக்கு மற்றும் வடகிழக்கு அதனை சார்ந்த மலைப்பகுதிகளில் பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது. ஆசிய நாடுகளில் மலேரியா நோயை பெருமளவு குறைத்து சாதனை படைத்துள்ளதாக இந்தியாவை உலக சுகாதார அமைப்பு சமீபத்தில் பாராட்டியுள்ளது. மலேரியா என்பது ஒரு ஒட்டுண்ணி நோய். நன்னீரில் உற்பத்தியாகும் அனாபிளஸ் பெண் கொசுவினால் பரவுகிறது. பிளாஸ்மோடியம் கிருமியினால் உருவாகிறது. அதில் புதுவையில் பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் வகை பொதுவாக காணப்படுகிறது. பால்சிபரம் மூளை பாதிப்பு வகை வட மற்றும் வடகிழக்கு மாநிலங்களிலே அதிகமாக காணப்படுகிறது. உலக சுகாதார அமைப்பின் தகவலின்படி 2023ஆம் ஆண்டு உலக அளவில் 263 மில்லியன் மலேரியா தொற்று இருந்ததாக தெரிவித்துள்ளது. அதில் 2,27,564 மலேரியா தொற்று இந்தியாவில் கண்டறியப்பட்டுள்ளது. 2024இல் உலக அளவில் முந்தைய ஆண்டை விட சற்று குறைந்தாலும் இந்தியாவில் அதிக அளவில் குறைந்துள்ளது. நம் பகுதி மக்கள் வட மற்றும் வடகிழக்கு மாநிலங்களுக்கு சென்று வந்தாலோ அல்லது நோய் பாதிப்பு அதிகமுள்ள பிற மாநிலங்களிலிருந்து வருபவர்களால் மட்டுமே பிளாஸ்மோடியம் பால்சிபாரம் வகை மலேரியா தொற்று புதுவையில் ஏற்படுகிறது. இது புதுவையில் அனைத்து சுகாதார நிலையங்களின் மருத்துவ அதிகாரிகளின் மேற்பார்வையில் சுகாதார உதவியாளர்கள் மற்றும் சுகாதார ஆய்வாளர்களின் தொடர் கவன கண்காணிப்பு, கள ஆய்வு நடவடிக்கைகள் மற்றும் தொழில்நுட்ப உதவியாளர்களின் ஒருங்கிணைப்புடன் மலேரியா களப்பணியாளர்கள் உள்ளிட்டோரின் கூட்டு முயற்சியின் பலனாக புதுவையில் 2021இல் 5 நபர்களுக்கும் 2022இல் 0ஆகவும் 2023இல் 6 நபர்களுக்கும் 2024இல் 4 நபர்களுக்கும் மலேரியா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் புதுவையில் கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் உள்ளூர் தொற்று இல்லாத மலேரியா பாதிப்பு மட்டுமே உள்ளதோடு 2025ஆம் ஆண்டு முதல் இதுவரை மலேரியா ஏதும் கண்டறியப்படவில்லை. தற்போது புதுவையானது உலக சுகாதார நிறுவனத்தின் அறிவுறுத்தலின்படி இந்திய அரசின் இலக்கின்படி மலேரியா இல்லாத புதுவை என்ற இலக்கை எட்டும் நிலையில் உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 25ஆம் நாள் உலக மலேரியா ஒழிப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் உலக நாடுகள் ஒரு கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு மலேரியா ஒழிப்பு நடவடிக்கைகளில் முழுவீச்சில் செயல்பட்டு வருகின்றனர். அந்த அடிப்படையில் இந்த 2025ஆம் ஆண்டு மலேரியா எண்ட்ஸ் வித் அஸ், ரீஇன்வெஸ்ட், ரீஇமேஜின், ரீஇக்னைட் என்ற கருப்பொருள், அதாவது மலேரியா நம்மோடு முடியட்டும், அதற்கு மீண்டும் முதலீடு, புதிய யுக்திகளை கண்டறிதல், புதிய அர்ப்பணிப்பு மற்றும் செயல்களை தூண்டுதல் என்ற அடிப்படையில் விழிப்புணர்வு இருசக்கர வாகன ஊர்வலம் நடத்தப்பட்டது. மேலும் இந்த வேளையில் பொதுமக்கள் தங்கள் வீடுகளின் மேல்நிலை தொட்டிகள், கீழ்நிலை தொட்டிகளை கொசு புகாவண்ணம் மூடி வைத்து பாதுகாக்கவும் மற்றும் கிணறு இருந்தால் கொசு புகாவண்ணம் வலையிட்டு பாதுகாக்க வேண்டும். இது மலேரியா பரப்பும் கொசு உற்பத்தியை கட்டுப்படுத்த ஏதுவாகும். மலேரியா நோயிலிருந்து நாம் அனைவரும் பாதுகாப்பாய் இருக்க பொதுநலன் கருதி நலவழித்துறை இயக்குனர் டாக்டர் ரவிச்சந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சுகாதார உதவியாளர்கள், சுகாதார ஆய்வாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப உதவியாளர்கள் பங்கு பெற்ற மலேரியா விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணியை சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் ரவிச்சந்திரன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணி துவக்க விழாவில் தேசிய சுகாதார இயக்ககம் இயக்குனர் டாக்டர் கோவிந்தராஜ், துணை இயக்குனர் குடும்ப நலம் டாக்டர் அனந்தலட்சுமி, ஐஇசி துணை இயக்குனர் டாக்டர் ரகுநாத் மற்றும் மலேரியா திட்ட உதவி இயக்குனர் டாக்டர் வசந்தகுமாரி கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முருங்கப்பாக்கம் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு கொடிமரத்தில் கொடி ஏற்றப்பட்டது. புதுச்சேரி முருங்கம்பாக்கம் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் வருகிற 16ஆம் தேதி தீமிதி திருவிழா நடைபெறுவதையொட்டி ஆலயத்தில் கணபதி ஹோமங்களுடன் தொடங்கி சன்னதியில் உள்ள மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகமாக சந்தனம், பால், தயிர், தேன், பன்னீர், இளநீர், அபிஷேகத்தூள், பழ வகைகள் மற்றும் வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் செய்து பிறகு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பகல் 12 மணி அளவில் கங்கை அம்மனுக்கு பால், கஞ்சி வார்த்தல், மாலை 5 மணிக்கு மேல் ஆலயத்தின் எதிரில் உள்ள கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகம் செய்து
கொடியேற்றப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி மற்றும் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி கலந்து கொண்டனர். மேலும் இரவு கங்கையம்மன் வீதி புறப்பாடு நடைபெற்றது. இந்த ஏற்பாட்டினை தீமிதி விழா குழுவினர்கள், திருக்கல்யாண விழா குழுவினர்கள் மற்றும் ஆலய நிர்வாக அதிகாரி பாலசுந்தரம், தேவஸ்தான அனைத்து விழா குழுவினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் சிறப்பு அபிஷேகங்களும் சுவாமி வீதி புறப்பாடும் நடைபெறும். முக்கிய நிகழ்வான 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை சிறப்பு அபிஷேக ஆராதனை தொடர்ந்து படுகள நிகழ்ச்சி மாலை 6 மணி அளவில் தீமிதி திருவிழா நடைபெறும். மதகடிப்பட்டில் உள்ள ஸ்ரீ மணக்குளை விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஓர் அங்கமான SMV பள்ளியின் சார்பில் புதுச்சேரியில் துப்ராயன்பேட்டையில் உள்ள பாண்டி மெரினா கடற்கரையில் உலக புவிதின நிகழ்ச்சி நடைபெற்றது. பாண்டி மெரினா கடற்கரையில் நடைபெற்ற உலக புவிதின நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவரும் மற்றும் நிர்வாக இயக்குநருமான தனசேகரன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் ஆர்கிடெக்ட் வேலாயுதம், ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் உறுப்பினர்களான டாக்டர் நிலா பிரியதர்ஷினி, கீதா, கவிதா, வைஷ்ணவி, சூரியகுமார், ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் டாக்டர் வெங்கடாச்சலபதி ஆகியோர் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கு வருகை தந்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் SMV பள்ளியின் முதல்வர் முனைவர் அனிதா சாந்தகுமார் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். நிகழ்ச்சியானது காலை 10 மணி அளவில் துவங்கியது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக சிறப்பு விருந்தினர்கள் பேசுகையில், இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு முக்கிய காரணம் மாணவர்களின் பன்முகத்தன்மை, படைப்பாற்றல் திறன் வெளிப்படுகிறது. அத்துடன் போட்டிகளில் பங்கேற்கும் ஆர்வம் உண்டாகிறது. மனவெழுச்சி நிலை, பன்முக சிந்தனையாற்றல், தன்னையறிதல் நிலை வெளிப்படுகிறது என்று குறிப்பிட்டார். அதனை அடுத்து சென்ற கல்வியாண்டில் நடைபெற்ற அனைத்து வகையான போட்டிகளிலும் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி வெற்றி பெற்ற மழலையர் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையுள்ள மாணவர்களின் பெயர்களை அந்தந்த வகுப்பாசிரியர்கள் வாசிக்கவும் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பள்ளியின் இணை செயலாளர் ஆர்கிடெக்ட் வேலாயுதம் ஆகியோர் தகுதிக்கான சான்றிதழ்களை வழங்கி சிறப்பித்தனர். மேலும் இதேபோல் போட்டிகளில் தொடர்ந்து பங்கேற்க வேண்டும் என்று கூறி வாழ்த்தினர். நிகழ்ச்சி சிறப்புற நடைபெறுவதற்கு பள்ளியின் முதல்வர் உடனிருந்து வழிகாட்டுதல் செய்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முதல்வர் மற்றும் துணை முதல்வர், நிர்வாக அலுவலர், ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள் செய்திருந்தனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். சோகமா இருக்க? எனக்கு நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம் இருக்கு. நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு எக்ஸாம் பத்தி பயமே இல்லை. ஆனா நான் அபாக்கஸ் ஸ்டூடெண்ட். நானும் அபாக்கஸ் ஸ்டூடெண்ட் தான். நீ எங்க படிக்கிற? நம்ம செலக்ஷன் அபாக்கஸ் சிலபஸ்ல தான் ஸ்கூலிங், ஹையர் ஸ்டடீஸ் எல்லா விஷயத்தையுமே நல்லாவே கிளியர் பண்றாங்க.
சுபிக்ஷா அபாக்கஸ்ல படிச்சேன். நிறைய அண்ணா அக்கா நீட், ஜேஇஇ, கேட் அது மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணி இப்போ ஹையர் பிளேஸ்மெண்ட்ஸ்ல இருக்காங்க. நீயும் சுபிக்ஷா அபாக்கஸ்ல போய் ஜாயின் பண்ணலாம். படிப்பு மட்டும் இல்லாம எக்ஸாம் ஃபியரும் இருக்காது, அதே சமயத்துல நீ கான்ஃபிடென்ட்டாவும் இருக்கலாம். இப்போ நான் இன்னைக்குமே சேர்ந்துடுறேன். உங்க குழந்தைங்க எஜுகேஷன்ல டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்களா? அப்போ இன்று இணைந்திடுங்கள் சுபிக்ஷம் அபாக்கஸ். இங்க உங்க குழந்தைகளோட லிசனிங், மெமரி, கான்சென்ட்ரேஷன், விஷுவல் ஸ்கில், நியூமரிக்கல் ஸ்கில், கான்ஃபிடன்ஸ் லெவல்னு இப்ப இருக்கிறத விட 6 மடங்கு பெட்டர் பண்ணி காமிக்கிறாங்க. இப்போ எனக்கு மேக்ஸ்னா பயம் இல்லை, எக்ஸாம்னாலும் பயம். நீங்க தான் என்னோட வழிகாட்டி. நம்ம எல்லாருக்கும் வழிகாட்டி நம்ம சுபிக்ஷா அபாக்கஸ். செய்திகள் தொடர்கின்றன. தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் ஆயில் கடை உரிமையாளரான பாபு என்பவரை தகாத வார்த்தைகளால் திட்டி தாக்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலம் தவளக்குப்பம் ஆனந்தா நகரை சேர்ந்தவர் 49 வயதான பாபு. இவர் தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் ரமணா ஆயில் கடை வைத்துள்ளார். மேலும் தவளக்குப்பம் வியாபாரி சங்கத்தில் பொருளாளராக இருந்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று அந்த பகுதியில் நடந்த கட்சி விழாவில் கட்சி கொடிகளை சாலை ஓரத்தில் கடை எதிரில் நட்டு உள்ளனர். அதற்கு பாபு தனது கடைக்கு எதிரில் வாடிக்கையாளர்கள் வருவதற்கு ஆயில் கேன் இறக்கி ஏற்றுவதற்கு இடையூறாக இருப்பதாக கூறி வழியிலிருந்த ஒரு கொடியை அகற்றி மாற்று இடத்தில் வைத்துள்ளார். இது குறித்து தகவல் அறிந்த மானவெளி தொகுதி திமுக செயலாளர் ராஜாராமன் என்பவர் பிற்பகல் 3 மணி அளவில் பாபுவின் கடைக்கு நேரில் வந்து தகாத வார்த்தைகளால் திட்டி தரக்குறைவாக பேசினார். மேலும் கொலை மிரட்டல் விடுத்து வெறித்தனமான முறையில் தாக்கி அங்கிருந்து சென்றார். இது குறித்து தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் பாபு புகார் அளித்தார். அந்த புகார் அடிப்படையில் காவல்துறை சப் இன்ஸ்பெக்டர் சண்முக சத்யா கொலை மிரட்டல் உள்ளிட்ட பிரிவில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றார். இந்த சம்பவம் அந்த பகுதியில் வியாபாரிகள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரியாங்குப்பம் ஆர்கே நகர் கால்நடை மருத்துவமனை அருகில் நூலக கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆர்கே நகர் கால்நடை மருத்துவமனை அருகில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி வேண்டுதலுக்கு ஏற்ப புதுச்சேரி மாநில பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 97,43,730 ரூபாய் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு அதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து வீராம்பட்டினம் MS சுப்புலட்சுமி நகரில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 4,81,100 ரூபாய் மதிப்பீட்டின் அரசாணை பெறப்பட்டு சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையும் நடைபெற்றது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் NR காங்கிரஸ் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் தலைவர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். தலைமை செயற்குழு உறுப்பினர் சண்முகம் தலைமையில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பிறந்தநாளை கொண்டாடுவதற்காக இருசக்கர வாகனத்தில் சென்று வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் திமுக கட்சியின் மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா பிறந்தநாள் விழா புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக மணவெளி தொகுதியிலிருந்து தலைமை செயற்குழு உறுப்பினர் சண்முகம் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட கட்சி பிரமுகர்கள் தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பிலிருந்து இருசக்கர வாகனத்தில் திமுக கட்சி கொடியினை ஏந்தி கொண்டு திமுக வாழ்க, புதுச்சேரியின் அமைப்பாளர் சிவா வளர்க, எதிர்கால முதலமைச்சரை வாழ்க என்று கோஷங்களை எழுப்பிக் கொண்டு சென்று
பிறந்தநாள் விழா காணும் மாநில அமைப்பாளர் சிவா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாளையத்தில் தார் சாலை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருப்புவனை பாளையத்தில் உள்ள பெருமாள் நகர் மற்றும் ஜெயாநகர் சாலைகளை தார் சாலைகளாக மேம்படுத்த திட்டம் மதிப்பீட்டு செய்யப்பட்டு 46,30,000 ரூபாய் மதிப்பீட்டில் பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் திருப்புவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் பன்னீர், இளநிலை பொறியாளர் கிருஷ்ணன், ஒப்பந்ததாரர் மற்றும் ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். அக்ஷய் திதியை முன்னிட்டு ராம் தங்க நகை மாளிகையில் அலைமோதிய மக்கள் கூட்டம். அள்ள அள்ள குறையாத செல்வத்தை தரும் அக்ஷய திருதியை நாளையொட்டி இன்று தமிழகத்தில் உள்ள 45,000க்கும் மேற்பட்ட நகை கடைகளில் பெரும்பாலானவை இன்று காலை 5 மணிக்கே விற்பனையை தொடங்கிவிட்டன. அக்ஷய திருதியை நாளான இன்று தங்கம் வாங்கினால் வாழ்வு செழிக்கும் என்று நம்பிக்கை கொண்ட பலர் தங்கம் விலை என்னதான் ஏறிக்கொண்டே சென்றாலும் ஒரு குண்டுமணி அளவுக்காவது தங்கம் வாங்கிவிட வேண்டும் என்று ஆர்வம் காட்டினர். அதனால் சென்னை, கோவை, திருச்சி, மதுரை போன்ற முக்கிய நகரங்களில் உள்ள பிரபல நகை கடைகளில் அதிகாலை முதலே கூட்டம் அதிகமாக இருந்தது. அட்சய திருதியை நாள் என்றாலும் தங்கம் விலையில் எந்த மாற்றமும் இல்லை. நேற்றைய விலையான 1 பவுன் தங்கம் 71,840 ரூபாய்க்கும் 1 கிராம் 8,980 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கடந்த ஆண்டு அட்சய திருதியை மே மாதம் 10ஆம் தேதி வந்தது. அன்றைக்கு 1 கிராம் தங்கம் 6,750 ரூபாய்க்கும் 1 பவுன் 53,640 ரூபாய்க்கும் விற்பனையானது. அன்று மட்டும் தமிழகத்தில் 20,000 கிலோ என்ற அளவிற்கு 15,000 கோடி ரூபாய்க்கு தங்க நகை விற்பனையானது. அது முந்தைய 2023ஆம் ஆண்டை விட 20% விற்பனை அதிகம் என்று கூறப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டு தங்கம் விலை கடுமையாக உயர்ந்த போதும் விற்பனை அமோகமாகவே நடந்து வருவதாக நகைக்கடை உரிமையாளர்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். அதனால் இந்த ஆண்டு அட்சய திருதியை நாளில் தங்கம் விற்பனை கடந்த ஆண்டை விட சாதனை படைக்கும் என்று நம்பப்படுகிறது. ஸ்ரீகுமரன் தங்க நகை மாளிகையின் 51வது கிளையும் புதுச்சேரியின் 2வது கிளை திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் உலக தரத்தில் 51வது கிளையும் புதுச்சேரியில் 2வது கிளை நேரு வீதியில் திறக்கப்பட்டு அதன் திறப்பு விழா கோலாகலமாக துவங்கப்பட்டது. நிறுவனத்தின் சேர்மன் சந்திரன் மற்றும் இயக்குனர் பரமசிவம், அவரது துணைவியார் புவனேஸ்வரி, நிர்வாக இயக்குனர் வினித்குமார் ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி முதல் விற்பனையை தொடங்கி வைத்தனர். மேலும் இன்று சவரனுக்கு 2,500 ரூபாய் தள்ளுபடி வாடிக்கையாளர்களுக்கு சலுகையாக வழங்கப்பட்டது. அதேபோல் வெள்ளி பொருட்களுக்கு 20% தள்ளுபடி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சலுகை மே 4ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக
நிர்வாகம் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுவையில் மூடப்பட்ட பஞ்சாலைகளை திறக்க இந்த மே தினத்தில் சபதம் ஏற்போம் வாரீர் என மக்கள் முன்னேற்ற கழக சேர்மன் RL வெங்கட்ராமன் தெரிவித்துள்ளார். உலகத்தில் உழைக்கும் தொழிலாளர் வர்க்கம் என்று ஒன்று இல்லை என்றால் உலகமே இல்லை என்று கூறலாம். உலகத்தில் பல முதலாளிகளை உருவாக்கியது இந்த உழைக்கும் தொழிலாளர் வர்க்கம்தான் என்பதை யாராலும் மறைக்கவோ மறுக்கவோ முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் தொழிலாளர்களை நசுக்கி பிழிந்து நேரம் காலம் பார்க்காமல் வேலை வாங்கும் நிறுவனங்கள் உலகத்தில் பொற்றீசல் போல் உருவானது. இதை எதிர்த்து அமெரிக்கா உட்பட பல நாடுகளிலும் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக பல அரசியல் தலைவர்கள் போராட்டத்தில் இறங்கினர். தொழிலாளர்களின் நலன் கருதி 8 மணி நேர வேலை வாய்ப்பை ஏற்படுத்தினர். அந்த தொழிலாளர்களின் உன்னத உழைப்பை கொண்டாடும் விதமாக மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த விஷயத்தில் முக்கிய பங்காற்றியவர், தொழிலாளர்களுக்கு 8 மணி நேரம் வேலை வாய்ப்பு கிடைக்க போராடியவர், புதுவையின் மக்கள் தலைவர் என்று அன்பாக அழைக்கப்பட்ட தொழிலாளர்களின் தோழர் வா சுப்பையா அவர்களை என்றும் மறக்க முடியாது. அப்படிப்பட்ட உன்னத உண்மையான உழைப்பை கொடுத்த தொழிலாளர்களை வஞ்சித்து சுரண்டி பிழைக்கும் அரசாக புதுச்சேரி அரசு விளங்குகிறது. புதுவையில் நல்ல நிலையில் செயல்பட்டுக் கொண்டிருந்த பஞ்சாலைகளை ஆட்சியாளர்களின் சுயநலத்திற்காக மூடிவிட்டு தொழிலாளர்களின் வயிற்றில் அடித்து விட்டார்கள். கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது மோடி அவர்கள் புதுச்சேரியில் உள்ள மூடப்பட்ட பஞ்சாலைகளை திறந்து வியாபாரத்தை பெருக்கி புதுச்சேரியை பெஸ்ட் புதுச்சேரியாய் ஆக்குவோம் என்று கூறினார். முதல்வர் ரங்கசாமி அவர்களும் புதுச்சேரியின் வளர்ச்சிக்காகத்தான் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருப்பதாக கூறினார். ஆனால் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பாக மூடப்பட்ட பஞ்சாலைகளை திறக்க வாய்ப்பே இல்லை என்று கூறிவிட்டார். ஆகவே இப்படிப்பட்ட முதல்வர் ரங்கசாமி அவர்களின் தொழிலாளர் விரோத ஆட்சியை உழைக்கும் தோழர்கள் அனைவரும் ஒன்று கூடி அகற்ற தொழிலாளர்கள் தினமான மே 1 சபதம் ஏற்போம் என்று மே தின வாழ்த்து செய்தியாக தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொலை, வெடிகுண்டு மிரட்டல் என புதுவையில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி உள்ளது. கூட்டணி கட்சி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாரின் குற்றச்சாட்டால் பரபரப்பு. தவளக்குப்பத்தில் கடை உரிமையாளர் மீது தாக்குதல், கொலை மிரட்டல் விடுத்த வீடியோ வெளியாகி பரபரப்பு. பாஜக பிரமுகர் உமாசங்கர் கொலை வழக்கு, முக்கிய குற்றவாளி கருணா உட்பட 3 பேர் கைது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.